பொதுவாகவே வந்து கிராமப்புறங்களில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி மட்டும் இல்லை, பொதுவாக கிராமப்புறங்களில் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னா இடையில வந்து ஒரு திறன் மேம்பாடு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பேசிக்காக வந்து எப்படி நமக்கு வந்து பயோடேட்டா எழுதுறது, என்ன மாதிரியான வேலைக்கு நம்ம சர்ச் பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன் போடுறது, எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சின்ன கேப் இருக்குது. ஆனால் நம்ம பிள்ளைங்க பசங்க ரொம்ப திறமையானவங்களாம் இருக்காங்க. அந்த கேப்பை சரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ கடந்த முறை தேர்தலையே நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து சிஏயோட இந்திய தொழிற்கூட்டமைப்போட சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட அதையும் சேர்த்து இங்கே வந்து ஒரு மாடல் கெரியர் சென்டர் இன்றைக்கி நம்ம திறந்துருக்கோம் வேடசந்தூரில். தமிழ்நாட்டிலேயே வந்து சிஏஐ வந்து சென்னையில் மட்டும்தான் நடத்துகிறாங்க. இப்போ வந்து 2வது சென்டரை இப்போ நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேடசந்தூரில் நம்ம திறந்துருக்கோம். டெல்லியில் இருக்கிற சிஏஐயோட போய் பேசி அந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்லாம் இங்கே வர வேண்டிய தேவையை வலியுறுத்தி நம்ம எடுத்து சொன்னதன் அடிப்படையில் அவங்க வந்திருக்காங்க. சிஏ நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறது அவங்களாம் இங்கே இருக்காங்க. அதனால் வந்து இந்த சென்டர்லேருந்து வந்து வேலை வாய்ப்புங்கிறது வெறும் உள்ளூர் அளவில் இல்லாமல் தமிழ்நாடு அளவில், இந்திய அளவில், உலக அளவிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு வேலைவாய்ப்பு மையம். வேலைகளை வந்து இவங்க முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதற்கு தகுந்த மாதிரி அந்த வேலைக்கு விருப்பம் இருக்கிற பெண்கள், இளைஞர்களை இங்கே வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த வேலைக்கு அனுப்புறதுக்கான முயற்சி அவங்க எடுப்பாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்கிறதுனால வேடசந்தூர் மட்டும் இல்லை, கரூர் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த படிக்கின்ற 3வது ஆண்டு இல்லை நீங்கள் உயர்கல்வி படிக்கின்ற மாணவிகள், வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு திண்டுக்கல்ல இருந்தோ நத்தம்ல இருந்தோ யாராவது வர்றாங்க அப்படின்னா நம்ம அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறதில்ல. யாரெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும், நான் எனக்கு கடுமையான உழைப்புக்கு நான் பயிற்சிக்கு தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்களோ, அதற்கான எஃபர்ட் போட தயாராக இருக்காங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர் இது. அது வந்து ஒரு பெரிய அளவில் இது வெற்றி பெறும் நாங்கள் நம்புகிறோம். நம்ம இதை கொண்டு வரதுக்கு வந்து நான் முயற்சி எடுத்தால் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் நம்மளோட எம்ஓயு வந்து நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க அதை நடத்துவாங்க. அதுக்கு வந்து கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து 75 லட்ச ரூபா நான் ஒதுக்கீடு செஞ்சுருக்கேன். இன்றைக்கி அந்த அடிக்கல் நாட்டு விழாவும் நம்ம பண்ணியிருக்கோம். அது கட்டிடம் வர வரைக்கும் தற்காலிகமாக வந்து ஒரு இடம் தேவைப்பட்டது. அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இது எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இந்த சென்டரை நமக்கு தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிறைய அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே 2 அமைச்சர்கள் இருக்காங்க, அண்ணன் சக்கரபாணி அவர்களும் அண்ணன் ஐபி அவர்களும். அவங்களுடைய ஹெல்ப்பையும் நாங்கள் எடுப்போம். இது வந்து ஒரு பெரிய அளவில் இதை விரிவுபடுத்தணும். நம்மளுடைய வேடசந்தூர் மாதிரி பின்தங்கிய கிராமப்புறங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் உலகெங்கும் அவர்கள் பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை கொண்டு வந்திருக்கோம். அக்கா, ஒரு சின்ன இப்போ காக்காத்தோப்பூரில் வந்து பாலம் வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து முன்னே எதுவும் பலகை வந்து வைக்கல. அதுக்கான இல்லை, இப்போ இன்னைக்கு வடமதுரை பாலம் பார்க்கறதுக்கு பிடி வர சொல்லியிருக்கோம். இப்போ நான் அங்கே தான் போகிறேன். நான் அவங்களை வந்து பார்க்க சொல்லியிருக்கேன்.